ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் குழையாமல் உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸில் டேஸ்டான பிரியாணி எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் நம்ம கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் மூணையும் சேர்த்து ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் 3 ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். அப்புறம் பல்லாரி, பெரிய சைஸ் பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி 2 பல்லாரி ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். பிரியாணிக்கு மெயினாக நம்ம நல்லா வதக்கி விடணும் எல்லா மசாலாவையும். அப்போ தான் அதோட டேஸ்ட் கடையில் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அவசரமாக எல்லாத்தையும் போட்டு குக்கரில் மூடி வச்சோன்னா அந்த டேஸ்ட் வராது நமக்கு. பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு சின்ன சைஸ் தக்காளி 2, இல்லைன்னா பெரிய சைஸ் தக்காளி 1 மட்டும் எடுத்துக்கலாம். தக்காளி நிறைய ஆட் பண்ணோன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். பிரியாணி டேஸ்ட் நமக்கு வராது. தக்காளியும் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன். இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே 3/4 கிலோ அரிசிக்குரிய மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசால் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா நம்ம வதக்கி விடணும். நல்லா நம்ம மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் கைப்பிடி அளவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, புதினா, மல்லித்தழை இது எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை ஃபுல்லாக போகணுங்க. அந்தளவு நல்லா வதக்கிடணும். புதினா மல்லித்தழையை நம்ம தனியாக போட்டோன்னா நமக்கு ரெட் கலரில் வரும். பிரியாணியோட கலர் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா, இதே நம்ம அரைச்சி போட்டோன்னா கடையில் வைக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ கடையில் வைக்கிற மாதிரி வேணுன்னா நம்ம புதினா மல்லித்தழையை இந்த மாதிரி இதோடு சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தயிர் ஒரு அரை பேக்கெட் இதில் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதோட கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கணும். அரிசி இதிலே போட்டு இந்த மசாலில் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த மசாலா எல்லாமே அரிசியில் ஒட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா மசாலாம் கீழவே இருக்கும், அரிசி ரைஸ் மேலே இருக்கும். அப்போ நம்ம கிளறும்போது அரிசி உடஞ்சிரும். அதனால் நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசால் எல்லா அரிசியிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அரிசியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் 5.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 2 மடங்குன்னு போது நம்ம 11 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் மசால் நம்ம 1/2 டம்ளர் சேர்த்துருக்கனால 10.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் லெமன் கடைசியில் பிழிஞ்சு விட்டுக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு தான் குக்கரை நம்ம மூடி வைக்கணும். அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா சுவையான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.